கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்காக பாண்டிச்சேரி வந்திருந்தோம். நம்ம பசங்களோட வந்திருந்தோம். பசங்க எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு வாய்ப்பாக அது நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம், பாண்டிச்சேரியில் எங்கெங்கெல்லாம் சுற்ற போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, பட் அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த ப்ரொமோஷன் நடக்குதா என்னன்னே தெரில எனக்கு. ஏன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறனால சில பேர் அவங்களே கால் பண்ணி கேட்டுறாங்க, சில பேர்த்துக்கு நம்மளே கால் பண்ணி கேட்குறதா இருக்குது. நாங்கள் ப்ரமோஷன் பண்ணித்தரோம் அப்படின்னு. கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களா, அவங்க வந்தவொடனே நம்ம ஒரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. பட் வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அப்படியே பீச்சு, சரியான ஒரு ஸ்பாட்டு. இங்கெல்லாம் கப்புள்ஸாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக வரீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பீச்சே உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்குது, சரியான ஸ்பாட். இந்த ரெசார்ட்டில் வந்து செக்இன் ஆயாச்சு. ஒரு நல்ல ரெசார்ட்டு. எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரில, ஒரு பீச்சு இங்கிட்டு ரெசார்ட் சூப்பராக இருக்குது. அங்கே எங்கள் பசங்க கஷ்டப்பட்டு சூஸ் பண்ண ரூம் வந்து அது 4 பேரும் உள்ளே படுத்தடிச்சு ரூமே கலைச்சி போட்டுட்ருக்கானுங்க. தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தோம், வந்துட்டு செக்இன் பண்ணிட்டு தூங்கலான்ற ஒரு ஐடியாவில் எல்லாம் ஏசி போட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து கிடக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டை நான் ஏன் வந்து சஜஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு நானே சஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் பீச்சு. என்னை வந்து முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்னு. லிட்ரலி நான் ஃபஸ்ட்டு எனக்கு பீச் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது வர்க்கலால தான் எனக்கு ரொம்ப. இது ஒரு மேட்டர் இருக்கு. சரி அடுத்து ஒரு 1 ஹவருக்கு நானும் போயிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்தால் தான், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருந்தோம். நைட்டு அரைகுறை தூக்கத்தில் தான் இருந்தோம். மார்னிங் எந்திரிச்சோம், சரி ஓகே எங்கேயா போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து தான் இப்போ தான் செக்இன் பண்ணோம். இப்போ போய் பார்ப்போம். உள்ளே போய் தூங்கிட்டு ஆரோவில் போகலான் இருக்கேன். ஆரோவில்லில் போயிட்டு ஒரு சில ஐடியா வச்சுருக்கேன். 2-3 பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதை போய் வீடியோ எடுக்கணும். அப்படியே vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஆக்சுவலாக இன்னொரு பிளேஸ்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டாங்க. அந்த ப்ரொமோஷன் வீடியோ முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்க கேட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஆரோவில் போகிறதா தான் பிளான் இருக்குது. இப்போவே மணி 12 ஆயிடுச்சு. ஸோ நேராக ஆரோவில் போகிறது தான் பிளான். இப்போதைக்கு வேறு எங்கேயும் போகிறதில்ல. அதேமாரி சரியான வெயில், செம வெயில், அடின்னு அடிக்குது. சில்லாக இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து தந்தூரியாக தான் மாறுறேன். இதில் காரு வேற வெயிலில் நிற்கிது. லிட்ரலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஒரு கார் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். கார் வெயிலில் இருந்து உள்ளே ஏறி உட்கார்றப்போ ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். கார் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பை, கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீச் வியூவோட ரெசார்ட்டு ஸ்டேலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெசார்ட் அண்ட் ஸ்டேவோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இன்ஸ்டாவில் போயிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, லிட்ரலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஷூட் இடத்துக்கு போகிறோன்னா லைட்டு, ட்ரைபாடு இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கடா. எடுத்தவொடனே கிளம்பி போகலான்னா கிளம்பி வந்துடுறீங்க. அவங்க 2 பேரும் போனானுங்களே, அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனானுங்க. நீ ஏன்டா இப்படி பண்ணுற? சரி லைட் ஏறா அப்படின்றேன். தேடுறான், 10 நிமிஷம் தேடுறான். லைட்டு எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கான். என்கிட்ட கேட்குறான் வந்து லைட் எங்க அப்படின்னு.
வாங்கி கொடுத்தா ஒன்று லைட்டு பேக்கில் போட்டு சேஃபாக வைக்கணும், அதையும் பண்ணுறதில்ல. சரி ஓகேடா அவங்கள்ட்ட போயிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாடானா, மச்சான் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், ஆனால் அவங்க வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் அட்டன் பண்ண விட்டு போய் கேட்டுட்டு வரலாமாடா, அது தப்பாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அப்போ அவங்க 2 பேர் போயிருக்கானுங்க பாரு, அவங்க சரியாந்திர விஷம் கால் பண்ணி யார்கிட்டடா கேட்கணும் என்னடா கேட்கணுன்றானுங்க. வீடியோ எடுக்க போறவனுங்க கொஞ்சம் சீரியஸா வீடியோ எடுக்கடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? எனக்கு உங்களால இப்ப கால் பண்ணி திட்ட முடியல, அதனால அந்த வீடியோலயே உங்களை திட்டிக்கிறேன்டா. பக்கி பயல்களா, ஒழுங்கா வேலை செய்யுங்கடா, வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி 2 நாள் நான் உங்களை வந்து சுத்துறதுக்கு கூட்டு வரலடா, ஷூட்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாச்சும் ஷூட் எடுங்க ப்ளீஸ், என்னைய கதற விடாதீங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? சிரிக்காதடா, அடிச்சு நல்ல ஒரு குடிசையில சூடா மீன் சாப்பிட்றா. சூப்பர் மீன். மேல ஒரு பொடி போட்டு கொடுத்துருக்காங்க, இட்லி பொடி மாதிரியே இருக்கு, சூப்பரா கடக்கு முடக்கன்னு இருக்கு. இன்கேஸ் சானிட்டரி பீச் வந்து மீன் சாப்பிடணும்னா இங்கே வந்து தாராளமாக சாப்பிடணும், சூப்பராக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. அவனுங்க 2 பேரும் இன்னும் வரல, அவங்க வரட்டும். ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் என் கூட தான் சுற்றுவானுங்களாம், வீடியோக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்டா வீடியோக்குள்ளே வர மாட்டேங்கிறான்னா செய்யும் செய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனவா ஆர்டர் பண்ணியிருக்கான். நான் வந்து அந்த ஃபிஷ்ஷு அது ஷீலா, ஓகேவா, இது கனவா. வழக்கம் போல் சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக இங்கே வருவோம். நாங்கள் வந்து இன்னும் முடியும் நான் 3 தடவை பாண்டிச்சேரி இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து சுற்றி பார்க்க வந்தேன், செகண்ட் டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கேன், தேர்ட் டைம் வந்து ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். 3 தடவையும் சேம் பிளேஸ் தான் நான் வந்திருக்கேன். இந்த கடை வந்து என்னோட ரெகுலர் ஸ்பாட்டு. முடிஞ்சால் நான் கேட்டுட்டு இந்த கடை எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு வந்து வீடியோலேயே காட்டுறேன். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மீன், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி சாப்பாடு, மீன் குழம்பு இது எல்லாமே இங்கே கிடைக்கிது. வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அத்தன்டிக்காக சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட். ஆக்சுவலாக நீங்கள் யாரும் ஆரோவில் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பை வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. செம்ம சுத்த விட்டுருச்சு. லிட்ரலி லைக் ஒரு 1 ஹவராக நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சது மணி 1, இப்போ மணி வந்து 1:50 ஆகுது. 50 நிமிஷமாக லைக் நாங்கள் கூகுள் மேப்பில் ஆரோவில் சர்ச் பண்ணி சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். அண்ட் நான் ஆரோவில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன், அப்போ வந்து லோக்கல்ஸ் கைட் மூலயமா வந்துட்டேன், ஓகேவா. அவங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னாங்க, சரி வந்துட்டேன். இந்த தடவை சரி கூகுள் மேப்பில் போட்டு போகலான்னு சொல்லிட்டு சானிட்டரி பீச்லேருந்து கிளம்புனேன். லிட்ரலி 50 மினிட்ஸ் ஆகுது, நான் இன்னும் ஆரோவில் போய் ரீச் ஆகலை. போன இடத்துல ஒரு போர்டு பார்த்தேன், கூகுள் மேப்பு போட்டு கிராஸ் சிம்பிள் போட்டு கூகுள் மேப் சரியாக லொக்கேஷன் காட்டலை, ஸோ ஆரோவிலுக்கு வந்து நீங்கள் விசிட்டர் சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாரும் பாண்டிச்சேரி வர மாதிரி இருந்து ஆரோவிலுக்கு நீங்கள் கூகுள் மேப் எதுவும் போட்டு வந்தீங்கன்னா ப்ளீஸ் லோக்கல்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து லொக்கேஷனுக்கு வந்துக்கோங்க. கூகுள் மேப்பை நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது எல்லா இடத்துலையுமே இது நடக்கிறது தான். மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கூகுள் மேப்பை மேக்ஸிமம் நம்பாதீங்க, கொஞ்சம் லோக்கல்ஸ்கிட்ட கைட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வர்றது கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆரோவில்குள்ளே ரீச் ஆயாச்சு. பசங்கள்லாம் எடுத்தோடனே கேன்டீனுக்குள்ளே போயிட்டானுங்க, போய் ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், அதனால் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். பசங்க எல்லாத்தையுமே அங்கேயே கெஃபிட்டேரியாலேயே விட்டாச்சு. நம்ம எதுக்காக போகிறோன்னா, நான் ஒரு ஷாப்பை தேடி போய்கிட்டு இருக்கேன். அந்த ஷாப்பில் எனக்கு வேண்டிய ஒரு ட்ரிங்க் இருக்குது, ஐ மீன் லைக் நான் ஆல்கஹால் தான். அது ஒரு ஜூஸு, ஃபெர்மெண்டட் பண்ணது, நல்லாயிருக்கும். அது வந்து குடித்தா ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை நான் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணல, அதுக்காக அடிக்கிற வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். சரியான வெயில், இது என் ஊர்லேயே நான் இருந்திருக்கலாம்.